அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக மார்க்கம் எந்த ஒரு விஷயத்தை கேட்குறதாக இருந்தாலும் நீங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க. இதா சால்த்த ஃபசாலில்லா. எதை கேட்குறதாக இருந்தாலும் படைத்த இறைவன்கிட்ட கேளுங்க என்று ஒரு உத்தரவிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதஸ்தாந்த ஃபஸ்தாயின் பில்லா. எதனின் பக்கம் நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாட்டே நீங்கள் கேளுங்க. எதை விட்டு பாதுகாப்பு தேடுதலாக இருந்தாலும் இறைவன்ட்டே நீங்கள் கேளுங்க என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய நினைத்தாலும் கூட படைத்த இறைவன் எதனை உங்களுக்கு விதித்திருக்கிறானோ அதை தவிர வேறு எந்த நன்மையும் செய்துவிட முடியாது. இந்த உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு கெடுதி நினைத்தாலும் கூட படைத்த இறைவன் உங்களுக்கு எதனை விதித்திருக்கிறானோ அதை தவிர வேறு எதையும் அவர்கள் கெடுதி செய்துவிட முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் விதைக்கிறார்கள். ஏன் விதைக்கிறாங்க சொன்னால், நீ படைத்த இறைவனை தவிர மற்றவர்களிடம் தேவையாகக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு மத்தியில் உனக்கு இருந்த அந்த சுயமரியாதை, கண்ணியம் எல்லாமே இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இதை ஒரு ஹதீஸில் அற்புதமாக நமக்கு சொல்லி தருவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹல் இப்னு சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஸஹீஹ் இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு செயலை நீங்கள் கற்றுத்தாருங்க, அறிவிங்க. அந்த செயலை செஞ்சால், எந்த ஒரு செயலை செஞ்சால் படைத்த இறைவன் என்னை பிரியம் கொள்வானோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்னை பிரியம் கொள்வார்களோ, அப்படிப்பட்ட ஒரு செயலை எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ஹது ஃபித் துன்யா. இந்த உலகத்தினுடைய விஷயத்தில் நீ பற்றற்றவனாக, தேவையற்றவனாக நீ வாழ்ந்து கொள். எந்த தேவையாருன்னா இறைவன்கிட்ட கேளு. அல்லாஹ் உன்னை பிரியப்படுவான். படைத்த இறைவன் உன்னை பிரியப்படுவான். அதே நேரத்தில் உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் மக்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் நீ தேவையற்றவனாக இரு. எந்த விதத்தில் தேவை உள்ளவனாக ஆகிவிடாத. அப்பொழுது மக்கள் உன்னை பிரியப்படுவார்கள் என்று அற்புதமான ஒரு உபதேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. அதையும் நம்ம கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ்.